ஒன்று வருவா. திறந்துட்டேன். நம்ம அப்படியே இப்படி போய்டும். காக்கா. ஐயோ. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் அண்ட் மாஸ்க் கலெக்ட் வீடியோ தான் கைஸ் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கனாலும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடைசி 2 மாஸ்க் பீஸ் தான் கைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி 4 மாஸ்க் பீஸும் கண்டுபிடிச்சி இந்த வீடியோவில் வந்து கடைசி 2 மாஸ்க் பீஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். சரி, ஓகே, வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில்லை ஆண்டு போட்டு வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கிரில்லு போய் எடுத்துகிட்டு வரணும். சரி, மேலே போவோம். ஏற்கனவே இந்த சவுண்டு கன்ஃபார்ம் என்னென்னு வந்துட்டு போயிருப்பா. வேகமாக கதவு சாத்தியவா. ஓகே, இப்போ இந்த சவுண்டு கன்ஃபார்ம் வரும் வழி என்னென்னு நம்ம அப்படியே போயிட வேண்டியது தான். சரி, இருங்க, வந்துட்டாளா இல்லையான்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டானா? ஐயோ, வந்துட்டா. ஐயோ, வர பார்த்துட்டாலே. சரி, ஓகே, ஏதோ ஒன்று அப்படியே வேகமாக இப்படி போயிடும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எங்கே வச்சுருப்பானுங்கன்னு தெரில, இதெல்லாம் இருக்காது. சரி, ஓகே, இப்போ எப்பயும் போல் மறுபடியும் கரண்ட்டு கொடுக்க போவோம் மேலே. கரண்ட் எங்கே? சரி, கேபிள் இது பண்ணி கரண்ட்டு கொடுத்துருவோம். இங்கே சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை. சரி, இப்போ இங்கே இல்லை போல இது கீழே இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுல கேபிள் கச்சிச்சு. இப்போ இந்த கேபிள் எடுத்துன்னு போய் ஃபிட் பண்ணுறோம். சரி, ஓகே கைஸ், கரண்ட்டு குத்தாச்சு. ஈவன் நான் வர வச்சுட்டு கீழே போய்டும். ரோப் இருக்குது கைஸ். தாக்கா நீங்கள் வச்சுக்கோக்கா. நான் எத்தனை வாட்டி தான் இதுமாரி நான் சுத்த விடுறது. சரி, ஓகே கைஸ், எப்பயும் போல் கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம கன்ஃபார்ம் இங்கே தான் வருவா ஈவன். நம்ம அப்படியே எப்படி போய்டும். காய்ங்குது. ஆஹா, இப்போ சவுண்டுக்கு இங்கே வருவாளே. இங்கே எதுவும் மினுக்கிற மாதிரி இது கைஸ். இருங்க, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட போகிறா. சரி, இங்கே இல்லையா? இங்கே எதுவும் மினுக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே இருக்கான்னு பார்க்கறதுக்குள்ளே மேலே தான் வச்சுக்கிறானுங்க. சரி, ஓகே கைஸ், இப்படி குச்சி போய்டும். கார் வர வருது. இவ்வளோ நான் பாட்டு மேலே போய்ங்கிறா. இன்னும் ஒரு ஜம்ப்பு, இன்னும் ஒன்று. அப்போ வந்தாச்சு. இப்போ எங்கடா இது உள்ளோட பொறுத்து இது இல்லையா? சரி, ஓகே கைஸ், கிரில்லு வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கண்டுபிடிச்சாலும் என்ன டாஸ்க்கு கொடுக்க போகிறான்னு தெரில. வந்துட்டாளா? இங்கே பார்த்த மாதிரி இது. சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே போய் இது போய் வச்சுருவோம். இப்போ போய் இதை வச்சுட்டா என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி 4 டாஸ்க்கு முடிச்சாச்சு. இப்போ வேறு என்ன டாஸ்க் கொடுக்குறா போறீங்க? என்ன டாஸ்க்கு? என்னடா அது? ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது கைஸ். என்னது என்ன டாஸ்க்கு? பிங்கியா? ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ இந்த மினி கேம் ரூமா. சரி, ஓகே கைஸ், பிங்கி இருக்குது. இந்த பிங்கியை வச்சு என்ன பண்ணணும்னா சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ கன்ஃபார்ம். ஐயோ, வந்துட்டாலே இங்கே வரக்கூடாதே. ஐயோ. சரி, ஓகே கைஸ், இப்படி சுற்றிட்டு வந்துடுவோம். ஆஹா, இவனாக்கா. ஐயோ கைஸ், வர இங்கே வரவே கூடாது. நம்மளுடைய சீக்கிரட்டை பார்த்துட்டாவா? ஐயோ, மாட்டினா. என்ன அடி. கரெக்டாக போகிறான், அடிக்கிறான் கைஸ். மேலே ஏற முடியல. சரி, வந்துட்டோம் மறுபடியும். என்னடா இது, ஃபஸ்ட் ரவுண்டே அடி வாங்கிட்டோம். இன்னும் ஒரு பொருள் கூட செட் பண்ணல கைஸ், அதுக்குள்ளே அடி வாங்கிட்டோம். சரி, பிங்கியை இங்கே எடுத்துட்டு உள்ளே இருக்காளான்னு பார்க்குறேன். இல்லை, அப்போ நான் மறுபடியும் இப்போ மேலே போக வேண்டியது தான். ஐயோ, சவுண்டு போட்டனே. இப்போ வருவாளே. ஓகே கைஸ், இப்போ முன்னாடி அங்கே போயிருப்பா. நம்ம இப்படி போக வேண்டியது தான். இப்போ இந்த பிங்கி எங்கே இருக்குன்னா எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கும்.
இப்போ இந்த பிங்கி கீக்கு நம்மளுக்கு இந்த பிங்கி ரூமில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது, இங்கே பொம்மை இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இவனு பார்த்தீங்களா இல்லையா, சட்டை பிடிச்சவளாக இருப்பா உங்களுக்கு கைஸ். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 பொருள் வேணும் கைஸ், 2 பொருள் வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ 2 பொருள் இது பண்ணால் தான் நம்மளால். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கோழி வேணும். கோழி இருந்தால் தான் இது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண முடியும். கோழி வச்சுடா எப்படிடா ஒர்க் பண்ணிங்க நீங்கள் கேட்கலாம், நீங்களே கட்சியில் பாருங்கள். இப்போ இது அவுத்து விட்டா கன்ஃபார்ம் ஈவில் நான் வருவா. திறந்துட்டு நம்ம அப்படியே இப்படி போய்டும். கவா கவாக்கா. ஐயோயோ ஐயோயோ பா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு வச்சிட்ருப்பான் மனரம். சரி இப்படியே போவோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோழி வேணும். கோழி எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்கும் அதான் எனக்கே தெரில. இப்போ கோழி வந்து இங்கே தான் மேஞ்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கா? இந்த மாதிரி வெட்ட வழியில் தான் இருக்கும் கைஸ். இருங்க இங்கே உள்ளே இருக்கான்னு பார்க்குறேன். இதெல்லாம் இது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயோக்கா, நான் கோழியை கேட்டேங்க்கா, ஒன்றும் கேட்கலக்கா. நீ எப்படி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே இப்படி கதவு சாத்தி விட்டு வேற சும்மா தொலை பண்ணினே இருக்கிறா. நம்ம அப்படியே இப்படி இது உள்ளே போயிட்டு இது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் கோழி வைக்கிற இடம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கோழி நீ இங்கே வந்து இப்படி மாட்டின்னு கிடைக்கிறீம்மா, அவள் கையில் மட்டும் கச்சா சூப்பு வச்சு குடிச்சிருவான்னு சொல்ல வந்தேங்க்கா. நீ வெஜிடேரியன் ஆச்சு, அதனால தான் ஒல்லியாக இருக்கிற. சும்மா சொன்னாங்க்கா, உடுக்கா எல்லாம் கோச்சிக்காதக்கா. சரி ஓகே கைஸ், இப்போ இந்த கோழியை இப்போ விட்டா கன்ஃபார்ம் சிக்கன் குழம்பு வச்சு குடிச்சிருவா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கடா வச்சு இப்போ இன்னொரு பொருள் வேணும். இப்போ இந்த கோழியை போய் நான் எங்கடா ஓட்டுறது, பிங்க் ரூமில் விட்டா கூட கதவு தரடா, அவன் மனம் வருவோம். ஐயோ வந்துட்டாலே, வேற பின்னாடியே வராளே. ஆஹா, என்ன கைஸ் பண்ணுறது, போன வாட்டி லாக் பண்ண மாதிரி ஏதோ இதுவில் மாட்டினா, கிளிச்சில் அங்கே மாட்டினா, அது மாதிரி தான் மாட்டி விடணும் போல. இப்போ இந்த கோழியை வந்து எங்கே விடணுன்னா பிங்க் ரூம்லேயே விட்டுருவோம். வருங்க, இது வேறு அங்கே இங்கே நடந்துனுக்குது. சரி ஓகே, கோழி இங்கே விட்டு நீ இப்படியே கடை, நான் அப்படியே போகிறேன். அப்படியே வெளியே வருது பாருங்க கைஸ். சரி ஓகே, இப்போ ஈவில் நான் எங்கேயோ, ஐயோ இவளுக்கு வேறு வேலையில் போல இது. சரி ஓகே கைஸ், பிங்க் ரூம் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு பொருள் எங்கேயோ இருக்குது கைஸ். என்னன்னா சோளம் வேணும்னு நினைக்கிறேன். கோழி சாப்பிட்றது சோளம் எங்கே இருக்குதுன்னு தெரில, அதை தேடணும். டக்குன்னு குத்துட்டிங்கன்னா முடிச்சுட்டு போயிடுவேன். இது சரி இது இல்லை, இப்படி அது அந்த பாலுக்கு போன வாட்டி அம்மா தூரம் அலைய விட்டானுங்க. இப்போ நான் ஈஸியாக கொடுத்துருக்குறானுங்க. சரி ஓகே, இப்போ இங்கே எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு க்ரோபார் வேணும். அதான் அவள் இங்கே வர வைப்போம் ஃபஸ்ட்டு. இவள் என்னக்கா எங்கே இருந்தாலும் இப்போ வாக்கா. ஐயோ கீழே பார்க்குறாளே. சரி கைஸ், அவள் கீழே வரட்டும், நம்ம அப்படியே மேலே குடிச்சிட வேண்டியது தான். இப்போ கீழே தான் வருவா. ஐயோ மேலே பார்த்துட்டா, இப்போ மேலே கன்ஃபார்ம் வருவாளே. அப்படியே இப்படி போயிட்டு ஐயோ வந்துட்டாலே அதுக்குள்ளே. ஐயோ என்ன கைஸ்மா ஃபாஸ்ட்டாகிறா. இப்போ எத்துருவோம் மக்கள் பாரு. ஸோ இப்போ விட மாட்டேங்கிறாளே. இப்போ கீழே வருவாளா. ஹார்ட் மோடில் எதுனா இஷ்டமா செல்லுன்னு வந்துட்டா. ஹார்ட் மோட்லாம் வச்சா வேணான்னு நான் பேச மாட்டேன்னு சொல்ல வந்தேங்கா. நாக்கா நீ இன்னொரு ஜம்ப்பு அப்பா. இவ யார் பேசுவ, இங்கே தான் நிற்கிறேன். சரி ஓகே கேஸ், வந்தாச்சு. இப்போ நம்ம போய் க்ரோபார் எடுத்துட்டு எங்கே போக போகிறோன்னா எங்கே சரி இந்த எலியை மட்டும் சாவடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் கேஸ். இதெல்லாம் இல்லவே இல்லை. சரி மேலே வர வைப்பான். அவன் என்ன வேலை, நம்மளை பிடிக்கிறது தான் வேலை. தள்ளி விட முடியுமா நாக்கா, நீ லேட்டாகிட. சரி ஓகே கேஸ், இப்போ இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோம்.
பால் போன வாட்டி எங்கே வச்சுருந்தானுங்க? போன வாட்டி டென்னிஸ் பால் அந்த இடத்துக்கு போக போகிறோம். போன வாட்டி எம்மா தூரம் தேடி கடைசியில் அங்கே கிடக்குது கைஸ் பால். இப்போ இந்த சோளமும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கூட இருக்கும்னு சொல்கிறதுக்குள்ளே ஐயோ சவுண்டு கன்ஃபார்ம் வரும். கரெக்டாக இப்போ நம்ம சோளம் இதில் இருக்கணும், இல்லைனா இல்லையா? சூப்பர். எங்கடா வச்சுக்கோங்க அது மட்டும் சோளத்தை கொடுக்கல கைஸ். இப்போ நம்மளுக்கு சோளம் இருந்தால் தான் அதை அந்த மிஷினை ஒர்க் பண்ண விட முடியும். இப்போ வந்து மேலே வந்தாச்சு. கரெக்டாக இங்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சோளம் இருக்குதா இங்கே? ஐயோ இவள் நின்று வந்துடுவாளே. சவுண்டு வேற போட்டேனே. கன்ஃபார்ம் இங்கேருந்து தான் வருவா. இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஓப்பனில் இருக்குது. அவள் அப்படி போயிட்டுருப்பா போல இதுக்கு. சரி ஏதோ நல்லது. இப்போ நம்மளுக்கு சோளம் வேணும். இதிலலாம் என்ன இருக்குன்னு தேர்றதுக்குள்ள டைம் இது எடுத்துப்போம். சோளம் எதுவுமே இல்லை கைஸ், எதுலேயுமே இல்லை. ஆல்ரெடி படுப்பாவீங்களா? கான் எங்கடா வச்சுக்கிறீங்க? சரி காசு எடுத்துப்போம் கானுக்கு பதில். இப்போ ஈவன் பாத்ரூமில் கூட இருக்குமா? இதுல வந்து தேடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ சோளம் எங்கே இருக்கும்? நான் போய் அது எங்கடா தேடுறது? இங்க இதில் எங்கன்னா சோளம் பார்த்தீங்களா? இல்லை, இதில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும் இல்லை. இப்போ எதுக்குடா வச்சுக்கிறீங்க அதெல்லாம்? டேய் சரி ஓகே கைஸ். இப்போ இந்த கீயை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவோம். இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணணுமா? ஓப்பன் பண்ணியாச்சு. ஆடா பாவீங்களா, இது இந்த வழி தானடா. சரி ஓகே, ஷார்ட்கட்டு. இங்கே எதனா சோளம் இருக்கான்னு பார்ப்போம். சோளம் பாத்ரூமில் வந்து தேடுற நிலைமை வந்து ஆயிடுச்சு கைஸ் நம்மளுக்கு. ஐயோ ஈவன் என்ன, நீ எப்போ வந்த? ஆஹா கைஸ், ஜஸ்ட் மிஸ்டு. ஓடுறா. இதில் இருக்கான்னு அப்படியே தேடிட்டே போவோம். கரும்பு முடிச்சோன்னு எங்கே தான் வச்சுக்கிறானுன்னு தெரில. எவ்வாறு பார்த்தீங்கடா வெறி குண்டு. எங்கடா வச்சுக்கிறீங்க? அது மட்டும் தந்துருங்களாண்டான்னு சொல்கிறதுக்குள்ள எதுவும் இல்லை. ஓகே கைஸ், நானும் எங்கெங்கேயோ அலைஞ்சி சரி மதியம் கிச்சனில் நல்லா ஆராய்ஞ்சிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா ஆட நாசமாக போனவங்களா இங்கே வச்சுக்கிறானுங்க. சரி மறுபடியும் கீழே போனோம். அந்த சவுண்டு போட்டு ஈவல் நான் வர வச்சிட்டா கீழே போயிடலாம். ஸோ அப்பா இது எங்கடா வச்சுக்கிறீங்க? டே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிறீங்க, ஆனால் ஒரு கண்ணுங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறானுங்களா? சரி ஏதோ ஒன்று கைஸ், ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈவல் நான் வரலாதா இல்லையான்னு தெரில. சரி அவன் வர மாதிரி தெரில கைஸ், நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். சரி ஓகே, இப்போ இந்த பிங்க் ரூமை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிடுவோம். இப்போ மூட்டை என்ன பண்ணால் வெறும் 100 பாயிண்ட் எடுத்தா முடிஞ்சிச்சு வேலை. இப்போ எங்கள் கோழிக்கு இதில் இப்போ இதை தொட்டு விட்டால் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கடா? ஓகே கைஸ், இப்போ எங்கே இன்னும் வரல, ஆளை காணோம். இன்னும் அங்கே இருக்கிறா கைஸ். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இது 10. இப்போ கரெக்டாக இதெல்லாம் பார்த்து நான் அடிக்கணும். மைனஸ் இதெல்லாம் ப்ளஸ். இப்போ இதெல்லாம் அடிக்கலாம். இப்போ அங்கே ஒன்று இருக்குது. இப்போ -10 அடித்தா நம்ம பாயிண்ட் லெஸ் ஆகும். எங்கடா வரீங்க? டக்குன்னு தாங்கலாம்டா டேய். அங்கே ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ போகிறோம். இதாச்சாச்சு. இன்னும் 70 பாயிண்ட் எடுத்தால் முடிஞ்சிச்சு. ஆஹா அதுக்குள்ளே காலியா? என்னடா இது? இப்போ தானே உனக்கு சாப்பாடு போட்டேன், அதுக்குள்ளே காலின்ற. சரி ஓகே கைஸ், கோழி மறுபடியும் இது பண்ணி விட்டாச்சு. இப்போ கரெக்டாக மறுபடியும் ஆச்சு, கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ இன்னும் போகிறோம். 50 பாயிண்ட் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும் போல இது கைஸ்.
இன்னும் அது 20 செகண்டில் நான் கரெக்டாக அடிச்சாகணும். ஆஹா இப்போ இது அடிக்குமா? ஐயோ மறந்துச்சே. இன்னும் 20 செகண்டில் நான் கரெக்டாக அடிச்சாகணும். இன்னொன்று என்ன வெறும் மைனஸாக வந்துனுக்குது. ஆஹா இன்னும் டக்குன்னு வாங்கலாம்டா. இந்த வந்துட்டான் கேஸ். நம்மளுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகினுக்குது கரெக்டாக. அதை சாச்சி இன்னும் வரணும்டா டே. இன்னும் 10 செகண்ட் தான்டா, வாங்கலாம்டா டேய். ஆஹா அப்போ கரெக்டாக. அப்பா இன்னும் 40 பாயிண்ட் தான் கேஸ். நம்மளுக்கு வேறு இன்னும் வரவே மாட்டேங்குது. ஆஹா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆஹா ஐயோ முடிச்சே. ஆஹா 70 பாயிண்டில் கரெக்டாக முடிச்சிச்சு கேஸ். இருங்க மறுபடியும் 10 காயின் போட்டு விளாட்லாம். நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஹா எத்தனையுமே மைனஸ் வருது. பூனை. ஓகே கேஸ் 20 பாயிண்ட் எடுத்தாச்சு. மறுபடியும் அப்பா டைமிங்கை கரெக்டாக அடிக்கணும் போகுது. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மணி அடிச்சிட்ருப்பேன். இன்னும் வரணுமே. டைமிங் சரி. இது வேறு பூனை வேறு குறுக்க வந்துனே இது. ஆஹா இன்னும் 50 பாயிண்ட் எடுக்கணுமே. ஆஹா மைனஸாக வருது. சாச்சி 70 பாயிண்ட்டு. இன்னும் என்னது? டைமிங் வச்சிடும் போடு. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். வந்தாச்சு. டைமிங். ஆஹா இன்னும் 10 செகண்டு. இன்னும் ஒன்றுடா டேய். ஆஹா 1 முடிச்சாச்சு கைஸ். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட பாயிண்ட் எடுக்கலாம். சரி ஓகே 110 பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வேண்டிய மாஸ்க் பீஸும் கொடுத்தாச்சு. இந்த மாஸ்க் என்ன கைஸ் ஒரு மாதிரி பழைசான மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி ஈவில் நன்னால் ரொம்ப நேரம் வெளியே நின்று நம்மளுக்காக காத்துனுக்கிறா. அதில் உள்ளே வர வச்சுட்டு ஈவில் நன்னாக்கா மாஸ்க் எடுத்துட்டேங்கா கொஞ்சம் பாராட்டலாம் மாட்டியா? ஆஹா மெசேஜ் இந்த டைமில் தான் வருமா? ஓடுறா. வேறு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்க் பீச்சு 5வது மாஸ்க் பீஸும் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஓகே சாத்ரா இவன் போகிறா. அப்பா ஒரு வழியாக 5வது மாஸ்க் பீஸும் கண்டுபிடித்து விட்டாச்சு கைஸ். சரி ஓகே இன்னும் ஒரு மாஸ்க் பீஸ் தான். அதுக்கு முன்னாடி இப்போ போய் இந்த வில்லை தேடி எடுத்துன்னு வரணுமா? அது பாருன்னு சரன்னு போயிடுது. சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் மாஸ்க் பீஸ் எங்கே ஒழிச்சு வச்சுக்கிறானுன்னு தெரியல. கடைசி அந்த ரிச்சுவல் தான் நினைக்கிறேன் கைஸ். அது ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எப்பா டப்புன்னு வர அந்த ஈவன் 100 ரூபா. ஆஹா கது வர சாத்துலையே போய் சாத்திடலாமா? சரி ஓகே கைஸ் சாத்தியாச்சு. நம்ம அப்படியே இப்போ போய் ஃபஸ்ட்டு அந்த கிரில்லு எங்கே இருக்குன்னு போய் தேடணும். அதான் நம்மளுக்கு வேணும். எங்கே வச்சுக்கிறானுங்கன்னு தெரியலையே. மறுபடியும் மேலே இருந்தால் அம்மா நல்லாயிருக்கும் கைஸ். இருங்க மறுபடியும் போய் மேலே போய் பார்ப்போம். இல்லை எங்கே இருக்கும் சவுண்ட் இங்கே கேட்குற மாதிரி இருக்குது கைஸ். இங்கேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் இந்த பொம்மை இந்த பொம்மை பார்த்ததுமே யாரும் அது உட்காந்துக்குதுன்னு நினச்சின்னு இருந்தேன். சரி ஓகே கைஸ் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க போய் மேலே தான் இருக்கும் கன்ஃபார்ம். கிச்சனில் தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி இப்போ அது வேறு டப்புன்னு ஒழிஞ்சிடுது கைஸ். ஈவன் நான் எங்கே பார்த்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஈவன் நானாக்கா. சரி ஓகே கைஸ் அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே வந்தோன்னா மேலே கன்னுலாம் இருக்குது. ஆனால் எத்து தான் அடிக்க முடியல. இங்கே இருக்கணுமா? இங்கே தான் இருக்குது. இது நிறைய காற்றுல பறகுது பேசுது. ஈவன் நான் நீங்கள் வர வச்சுட்டு இது எடுத்துகிட்டு போயிடுவோம் கீழே. கரெக்டாக அவன் மேலே தான் போவா. நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்சது தான். இப்போ அப்படியே கீழே போயிடுவோம் நம்ம.
இந்த ஓப்பன் பண்ண கீழே இருக்க போகிறா கைஸ். எவ்வளோ இருந்திருந்தானா அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சிச்சு. இல்லை சரி ஓகே கைஸ், ஃபைனல் மாஸ் பீஸையும் கண்டுபிடிச்சிருவோம். வெயிடா இது. நெக்ஸ்ட் என்னடா, ரிச்சுவலா? ஆமாம் கைஸ், ரிச்சுவல் தான் நினைக்கிறேன். கடைசி இந்த ஆட்டுத்தலை ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான். என்னதுரா? இதுதான் கைஸ். சரி ஓகே, வச்சுருவோம். சரி செஞ்சுருவோம். ஈவன் எனக்கு ஒரே ஒரு பிளாக் மேஜிக்கு உங்களுக்கு எப்படி வருது? சரி ஓகே கைஸ், இவன் நான் டப்புன்னு வந்து அடிக்கிறதுக்குள்ள ஐயோ கேட்டு வர சாத்தலையே. இது எப்பயும் சாத்திட்டு மணாலாம் இருக்க மாட்டாள், எங்கே போயிட்டா தெரில கைஸ். நம்மளுக்கு எங்கே தெரியும், மணாரம் வந்துட்டு இருப்பான், வந்து இப்போ பார்ப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இது உள்ள தான் மாஸ்க் பீஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஈவில் என்ன இது பண்ணணும். ஐயோ இதோ போகிறா பாருங்க, கரெக்டாக இப்படி போகிறா. நம்ம இப்படி போயிட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா தேவைன்னா, ஆமாம் என்ன தேவை? சரி ஓகே, நம்மளுக்கு அப்படியே தேட வேண்டியது தான். இப்போ இது இந்த கீ தான். இப்போ இங்கே தான் மற்ற பொருட்கள் இருக்கும். இப்போ இங்கே தான் கைஸ் இந்த ஸ்கெலிட்டன் பாடி இருக்குதுல்ல, இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க நீங்கள் வரலாளா? இல்லை வரல, கார்லாம் வருது. இப்போ இந்த கழுகு மண்டையனை இப்போ தான் விடுவிக்க போகிறோம் இன்னைக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே கீழே வந்துட்டு இப்போ ஆட்டு தலை வேறு வேணும் கைஸ். ஆட்டு தலையை நான் எங்கே தேடுறது? இது உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லை. இதில் இருக்குதா? எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லை. சூப்பரா, நான் தேடும் போது தாண்டா எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறதுக்குள்ளே பிளாங்கெட் கச்சிச்சு கைஸ். சொல்லி வாயமுறைக்குள்ள ஒரு பொருள் கச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ ஈவன் இதை போய் நான் போய் ஃபிட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 விஷயம் தேவை. இப்போ இன்னொரு விஷயம் தோ இருக்குது இங்கே. இப்போ இதை வேறு நான் கட் பண்ணி விடணும். இப்போ கரெக்டாக இதை மேலே போடணும் கைஸ். சரி ஈவன் நான் வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை போய் நம்ம மாட்டிடுவோம். ஓகே, வேட்டி கட்டி விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருள் வந்து என்ன வேணும்னா, இந்த கழுகு மண்டையனுடைய ரெக்கை அது ஒகுது பாருங்க, அந்த ரெக்கை தான் வேணும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று வேணும் கைஸ். அந்த ஆட்டு தலை இருக்குமா இல்லையா? ஒரு ஆட்டு தலை மாதிரி வேணும் கைஸ். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. நானும் இங்கே தெரிஞ்சு கிச்சனில் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கிச்சனில் தான். ஏன்னா போன வாட்டி சோளத்துக்கு அலைய விட்டான் பாருங்க கிட்டத்தட்ட. ஐயோ கன்ஃபார்ம் அங்கே தான் இருக்கும். இப்போ நான் போய் மறுபடியும் ஆறா நான் கூட ஏதோ ஈவினிங்னு தான் ஏப்பம் ரமேஷ் சவுண்டு கேட்டேன். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒன்றும் கிடைக்காது. இங்கே இருக்கான்னு பார்க்க வந்தேன், இங்கேயும் இல்லை. இப்போ வேறு எங்கே இருக்கும்? இங்கேயும் இல்லை. ஒரு காடு மாதிரி வேணும் கைஸ். அதில் கத்திரிக்கோள் வேறு வேணும். எங்கடா வச்சுக்கிறீங்க? இது நான் எல்லோக்கியா, நீங்களே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேட வந்தது வேற, கொடுக்கறது வேறையாகுது டேய். சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு எங்கடா வச்சுக்கிறீங்க அந்த ஆட்டுத்தலை வேற காணோம். கத்திரிக்கோள் வேற கண்டுபிடிக்கணும். இவங்க மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டுத்தலை இருங்க போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஆட்டுத்தலை இருக்கணுமா மேலே? கிச்சனில் இருக்கணுமா ஆட்டுத்தலை? எங்கே இருக்குது? இங்கேயும் இல்லை. அந்த எலி தான் ஓடுது. பேசாமல் எலி தலையை வச்சுருவோமா? இங்கே இருக்குது பாருங்க கைஸ். இந்த காடு தான் இங்கே தேட வந்தேன். அதுக்கு பதிலாக ஆட்டுத்தலையும் எங்கே வச்சுருங்க? ஆட்டுத்தலையும் கச்சிச்சு. ஒரே இடத்துல 2 பொருளுமே கச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு எதனா பொருள் காணோன்னா கிச்சனில் தான் கைஸ் வரணும்னு நினைக்கிறேன். கிச்சனில் தான் எல்லாம் கூறானே. போன வாரம் அந்த சோளம் மட்டும் அலைய விடாமல் இருந்திருந்தா எப்பா எங்கெங்கெல்லாம் தேடுறதுக்குள்ளே வந்துட்டாலே.
அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு போயிடுவோம். என்ன அம்மா ஃபாஸ்ட்டாக வரா. சரி ஓகே, இப்போ இதில் இருக்கு. ஐயோ ஓப்பன் பண்ணுறா. ஐயோயோ அடி. ஆஹா வந்துட்டாலே பக்கத்தில். என்னடா அம்மா வேகமா வரா. இவங்கன்னாக்கா விட்டுறாக்கா என்ன, நான் இங்கேருந்து போயிடுறேன். சரி ஓகே கைஸ், இப்போ இந்த கத்திரிக்கோள் வச்சு என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ணுறதில்ல, அது அவனை மட்டும் விடுவிச்சிட்டா போதும். பாவம் கைஸ், நான் கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா எபிசோடுமே அப்படியே தான் தொங்கின்னு கிடக்குறான். எங்கே இருக்கா. இன்னும் ஒரு ஜம்ப்பு அப்பா வந்தாச்சு. சரி ஓகேடா, நீ விடுதலடா, வந்தாடா நிம்மதியாக போடா. சரி நிம்மதியாக இதுவாக இருவா அப்படின்னு சொல்கிறதில்ல. இங்கே போட்டு இந்த ரெக்கையை எடுத்துடணும். ஆட்டுத்தலை இப்போ கிச்சனில் தான் இருக்குது, அப்படியே கிச்சனில் போய் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். இப்போ கீழே பார்த்து வருவா, நம்ம அப்படியே அதுக்குள்ளே மேலே போனோம். வேகமாக இது பண்ணுறா. ஆஹா வேகமாக ஜம்ப் பண்ணுறாடே. இன்னொரு ஜம்ப்டா. ஐயோ ஆஹா, இப்போ கீழே வருவாரு. இந்த மறுபடியும் சுற்றிட்டு போயிடலாம் மேலே. சரி ஓகே கைஸ், வந்தாச்சு மேலே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெக்கையை போய் வச்சுட்டு ஈவில் நானும் கையோட கூட்டின்னு வரணும். அதுதான் இப்போ விஷயமே. இப்போ இந்த ரெக்கையை இதில் மாட்டிட்டு இப்போ நம்மளுக்கு ஆட்டு தலை எங்கே வச்சுக்கிறானுங்க, கிச்சனில். ஐயோக்கா, நான் சொல்லும் போது வாக்கா, இப்போலாம் வரக்கூடாதுக்கா. என்னக்கா நீ. சரி ஓகே கைஸ், இப்போ கன்ஃபார்ம் கீழே வருவா. இப்போ டப்பு நம்ம அடி வாங்கக்கூடாது, நம்ம அதுக்குள்ளே அப்படியே மேலே ஏறிடுவோம். ஐயோ விடமாட்டுக்கிறா போல இதே கா. என்னக்கா நீ, இன்னும் வரா. நான் சொல்லும் போது வாக்கா. என்னக்கா நீ, நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துட்டா. சரி வேற ஒருத்தி நம்மளை சாவச்சினே ராகேஷ். இன்னும் சாவடியில் ஒரு அடி தான் வாங்கிக்கிறோம். இன்னும் 2 அடிகள் வாங்கினா கதை முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறதுக்குள்ள வந்துட்டோம் கிச்சனுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆட்டு தலை இருக்குதுல்ல, இந்த ஆட்டு தலையை எடுத்துன்னு போவோம். இப்போ ஈவன் நானும் கையோடு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறதுக்குள்ள ஈவன் நானாக்கா இப்படி போகிறா ப்ளீஸ். நம்ம அப்படியே இப்படி வந்தா வச்சுக்கோங்களேன், அப்படியே கதவு சாத்திட்டு ஈவன் நானாக்கா ஈவன் நானும் கையோட கூப்பிட்டு வரணும் கைஸ். ஆஹா வேற எங்கே போகிறான்னு தெரியலையே. கீழே போயிட்டா. இப்போ நம்ம அப்படியே கீழே இருந்து அவளை கூட்டின்னு வந்துடும். ஓகே கைஸ், இப்போ அவளை அப்படியே கையோடு கூட்டின்னு வருவோம். எங்கே வராங்களா இல்லையான்னு தெரியலையே. வாக்கா. வரா டக்குன்னு வரா. அடம்மா பொறுமையாக இருக்கேக்கா, அதான் உங்கள் வயசாகிடுச்சுல, அதான் அந்த சுற்றியில் கீழே போட்டு சப்போர்ட்டுக்கு குச்சி வச்சுக்கோன்றது. சரி ஓகே கைஸ், இப்போ இந்த ஆட்டு தலைக்கு மாட்டி விட்டா நம்ம போய் இப்போ ஒழிஞ்சிக்கணும். இப்போ கரெக்டாக சவுண்டுக்கு இங்கே வரணும். போகிறா கைஸ் வெற்றிகரமாக. ஐயோ இப்போ 30 செகண்ட்ஸ் அவள் இது பண்ணின்னு இருப்பா. இங்கே இது கோடு பார்த்துக்கணும், 8847. இப்போ இதான் கோடு 8847. ஓகே கைஸ், நான் வச்சுட்டாச்சு. இப்போ 2வது மாஸ்கையும் வச்சு 6வது மாஸ்கையும் வெற்றிகரமாக கண்டுபிடித்து விட்டாச்சு கைஸ். நான் கோடு மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். 8847 முடிஞ்சிடுச்சு. எங்கே வச்சுக்கிறா பாருங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லா மாஸ்கையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இது போய் நான் போய் செட் பண்ணுறேன். அவன் மணி நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அதை பார்த்துட்டு ஒரு வழியாக 6வது மாஸ்கையும் கண்டுபிடித்தாச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஃபைனல் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.